ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வேட்பாளராக இருந்த பொழுது யாழ் மக்களுக்கு அந்த அறைகூலை விடுத்திருந்தார். நீங்களும் இந்த வெற்றியினுடைய பங்குதாரர்களாக மாற வேண்டும், நீங்கள் தனிமைப்பட்டு விட வேண்டாம் என்பதுதான் அவர் சொல்ல வந்தபடி அதுவும் கடுமையான சர்ச்சைக்குள்ளாகி இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி அதனை ஒரு காரணியாக வைத்து நீங்கள் மிரட்ட வேண்டாம் என்ற அடிப்படையில் மேடைகளில் பேசியதை நாங்கள் அவதானித்திருந்தோம். இவ்வாறு இருக்கையில் அதற்குரிய விளக்கத்தை சுமந்திரன் அவர்களே கொடுத்திருந்தார். அது ஒரு மிரட்டல் அல்ல, ஒரு அழைப்பு என்று கொடுத்திருந்தார் என்று நினைக்கின்றேன். ஆமாம், இல்லை நான் அப்போது நடந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். இதன் மூலம் வடக்கு மக்கள் ஒரு நல்ல செய்தியை தெற்குக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதுவரையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், எங்களை வடக்கு மக்களாக யாழ் மக்களாக பிரித்து பார்க்கிறார்கள், எங்களுக்கென்று தனியாக எங்களை வைத்துத்தான் எங்களுடைய பிரச்சனைகளை கையாளுகிறார்கள் என்பதாக. ஆனால் இப்போது வந்திருக்கிற ஜனாதிபதியோடு நாமும் இளைஞர்களாக ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வாக்களிப்பில் பங்கேற்று தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து முன்வந்திருக்கிறார்கள். அவருடைய இந்த எதிர்பார்ப்பு, இந்த தேவை, இந்த ஆசைகள் நிறைவேறும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கலாமா? நிச்சயமாக அதற்குரிய அந்த முன்னெடுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. தேர்தலுக்கு முன்னரே அந்த முக்கியமாக அந்த பலாலி அந்த பாதை திறக்கப்பட்டது. அதேபோன்று அவர்களுடைய பல காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளால் இருக்கின்றன. அதற்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேபோன்று எங்களுடைய ஆட்சி செயன்முறை நாங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு என்று பிரித்து நாங்கள் யாரையும் பார்க்க போவதில்லை. முஸ்லீம் தமிழ் சிங்களம் என்று பிரித்து பார்க்க போவதும் இல்லை. மத ரீதியாக நாங்கள் பிரித்து பார்க்கும். எங்களுடைய ஆட்சி செயன்முறையின் முக்கியமான ஒரு அம்சமாக இந்த செயன்முறை அமைந்திருக்கும். எல்லோரையும் சமமாக பார்த்துத்தான் எங்களுடைய ஆட்சி செயன்முறை முன்னெடுக்கப்பட போகின்றது. அதற்குரிய திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அந்த வகையில் அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை வைத்து எங்களோடு இணைந்து பயணிக்கலாம். அந்த நம்பிக்கையை நாங்கள் தேர்தலினூடாக நாங்கள் அந்த செய்தியைத்தான் நாங்கள் அந்த எங்களுக்கு கிடைத்த வாக்குகளினூடாக நாங்கள் காண்கின்றோம். இதற்கான ஒரு முதல் அடியை வடக்கு மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். வன்னியிலும் உங்களுக்கு கணிசமான அளவு வாக்குகள் கிடைத்திருந்தது. அவர்கள் இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு அதனிடத்தில் உங்களுக்கு எதிராக அரசியல் செய்த அல்லது தமிழ் மக்களை வைத்துக்கொண்டு தனித்து கட்சி நடத்தியவர்களுக்கு இடையில் பேசப்பட்ட விடயங்கள், மக்களுடைய உரிமை, ஜெனீவா மாநாட்டின் பொழுது முன்வைக்கப்படுகிற மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள், இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று வரப்போகிறது. 2000 நல்லாட்சி காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு திருத்தத்தினை முழுமையாக ஒரு அரசியலமைப்பு மாற்றத்துக்கு உட்படுத்துவதற்கு இப்பொழுது ஜனாதிபதி உள்ளிட்ட தலைமைகள் தயாராகி வருகின்றன. இதன் மூலமாக ஏதேனும் நிவாரணம் அல்லது அவர்கள் எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு சார்ந்த விடயங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நிச்சயமாக அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது நாங்கள் அதாவது ஏற்கனவே அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் சமஷ்டி அல்லது சுயநிர்ணய உரிமை அல்லது 13+ என்ற சொற்களுக்கு அப்பால் சென்று இந்த நாட்டில் அனைவரும் அவர்களுடைய நாடு இது என்று உணர்ந்து சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த அரசியலமைப்பு மாற்றம் ஏற்படும். உண்மையில் இதுவரை காலம் இருந்த விடயம் அது இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்று வருகின்ற பொழுது இந்த நாட்டை ஒன்று பிரித்து வைத்து அல்லது இந்த நாட்டில் இன ரீதியாக நாங்கள் பிரிந்திருந்து எங்களுக்கு தீர்வை நாங்கள் கோருகின்ற எதிர்பார்க்கின்ற போக்குத்தான் இருந்தது. இந்த தேர்தல் வெற்றி கூட எங்களுக்கு சொல்கின்றது நாங்கள் இணைந்த இலங்கைக்குள்ளால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்வோம் என்ற செய்தியை இந்த தேர்தலினுடைய வெற்றி கூட எங்களுக்கு சொல்லுகின்றது. தேர்தல் வெற்றி அதாவது முதல் 8 இந்த நாட்டை ஐக்கியப்படுத்துவதில்லை. எனவே நாங்கள் இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் வருகின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய பிரதிநிதிகளையும் ஒன்றிணைத்து அந்த சீர்திருத்தத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டிய அந்த மாற்றங்களை அவர்கள் எல்லோருடைய விருப்பத்தோடும் நாங்கள் நிச்சயமாக அந்த அரசியலமைப்பு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது ஒரு பக்கம் சார்ந்ததாக ஒரு போதும் இருக்க மாட்டாது. அது சிங்கள பெரும்பான்மைக்குரிய அரசியலமைப்பாகவோ அல்லது அதாவது ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு தரப்பை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் அமைப்பாக இல்லாமல் பல்லினங்கள் வாழ்கின்ற பல்கலாச்சாரங்கள் கொண்ட இந்த நாட்டிலே அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த நாட்டை முன்கொண்டு செல்ல முடியுமாக இருக்கின்ற இந்த நாட்டில் ஏற்கனவே இந்த நாட்டை அபிவிருத்திக்கு தடையாக அமைந்த அம்சங்களை நீக்கிய
ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தமாகத்தான் அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் அமையப்பெறும் என்பது உங்களுடைய நம்பிக்கை.